விட்டா ஒரு மரக்கலையில போய் சொல்லிட்டு உட்காந்து வந்து, ராஜா வந்து நீ வந்து நான் சொல்றத முதல்ல நல்லா மனசுல வாங்கிக்கோ. வந்து உலகத்துல வந்து எது வசதின்னா இறைவன் தான் வசதி, அது நல்ல ஸ்டடியா மைண்ட்ல வாங்கிக்கோ. அடுத்தது இன்னொன்னு, யாரு வந்து உலகத்துல என்ன சொன்னாலும் நம்பு, அதே சமயத்துல ஆராய்ச்சி பண்ணு அப்படின்றது. ஸோ உன்னோட மனசு வந்து அதுல வந்து என்ன சொல்றதுன்னா ஒன்னும் அசைப்படணும். அசைப்பட்டுட்டே இருந்தா ஆராய்ச்சி பண்ண இப்ப ஒண்ணு அண்ணா ஒண்ணு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப மனசுல கண்ண முழுட்டு அந்த தியானம் பண்ணி அதுல நிறைய நேரம் செலவச்சு அண்ணா இந்த மாதிரி சொன்னார், பகவான் துருவனுக்கு வந்திருக்கார், பிரகலாதனுக்கு வந்திருக்கார், நாரத மகிழ்ச்சி குருவா இருந்து எல்லாரையும் வழி நடத்தியிருக்கார். இந்த மாதிரி நம்ம நினைச்சு அதையே நினைக்க அந்த ஆராய்ச்சி பண்ண நம்ம மனசும் வந்து அது ரொம்ப சுலபமா அந்த பாயிண்ட ஏத்துண்டு நம்மளும் அந்த மாதிரி பக்தி பண்ணிடலாம் தோணும். சோ அதுல நிறைய நேரம் நம்ம கவனத்தை கண்ண மூடிட்டு உட்காந்து பண்ணணுமா. நம்மளுக்கெல்லாம் அதுக்குதான் நேரம் இல்லாம இருக்கு. நமக்கெல்லாம் இந்த ஆத்ம விசாரம் பண்ணுன்னு சொல்லி பெரியவாள்லாம் அதை வேற மாதிரி அழகா சொல்றா. ஊவாமயம் ஆத்ம விசாரம் பண்ணுன்னா என்ன? ஆத்ம விசாரம் பண்றது, ஆத்மா நீ யாரு, எங்கிருந்து வந்த அப்படின்றது கடவுள் இருக்கார், அவர் தான் சத்தியம், அவர் தான் துணை உனக்கு எப்பயுமே. இந்த உலகத்துல யாரும் துணையா இருக்க முடியாது. காட் ஒண்டிதான். உன் பாவ புண்ணியம் அடுத்த ஜென்மம் போயிட்டேன்னா இந்த ஜென்மத்தை உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் க்ளோஸா நீ இருந்தியோ, ஹஸ்பண்ட் இல்ல ஒய்ஃப், ஆம்பளைன்னா ஒய்ஃப் இல்ல பசங்க, எனக்கு என் குழந்தைதான் ரொம்ப எனக்கு உயிர் அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். அப்போ ஆனா ஆஃப்டர் அவர் டெத் பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணும்போது நம்ம பாவ புண்ணியம் ஒண்டிதான் கூட வருதான். அப்ப இந்த உறவுகள் அத்தனையும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறதான். திருப்பி நமக்கு ஒரு பிறவி கிடைக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிறவில என்டையர்லி எல்லாமே நியூவா இருக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நியூவா இருக்கு, நமக்கு அப்பா அம்மா வேறையா இருக்கு. ஆனா நமக்கு பழச எரேஸ் பண்ணிடுறாரு சுவாமி. அப்ப அத்தனை க்ளோஸ் ரிலேஷன்லாம் இருந்து ரொம்ப குழந்தை குட்டி பேரன் பேத்தின்னு எடுத்து அத்தனை பேர் மேலும் பிரியம் வச்சு, கடவுளே என் பேரனுக்கு நல்லா வேலை கிடைக்கிறவன், பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு அதெல்லாம் முடிஞ்சு அந்த காலம் எல்லாம் போய் பிள்ளை நல்லா ஸ்டடி ஆயிட்டான். அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகணுமேன்னு வேண்டிட்டு கல்யாணமும் ஆயிடுது. அப்புறம் பேரம்பேத்தி பிறந்து ஒரு நான் கண்ணால பாத்துருந்தோமே, வயசான காலத்துல பேரம்பேத்தின்றான், பேரம்பேத்தி வந்துட்டான். இவளுக்கு ஒன்னும் ஆயுசு இருந்துட்டே இருக்கு. அந்த பேரம்பேத்தி நன்னா படிக்கணுமே, அவளுக்கு வந்து விளையாட்டுல கவனம் சிதறி போய் ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்னு பிள்ளைக்கு எப்படி வேண்டிட்டாலோ அந்த மாதிரி பேரனுக்கு வேண்டிட்டு பேரனும் நல்லா படிச்சுட்டா அவனுக்கு வந்து நல்லபடியா இருக்கணுமே, அவனுக்கு நல்ல படத்துல பொண்ணு கிடைக்கணுமே அப்படின்னு இப்படி தொடர்ந்து இறைவன்ட்ட வேண்டி என் வீடு, என் மனைவி, என் மக்கள், சோ எல்லாருமே தேவைதான். யாருமே உதறி தள்ளிட்டு போக முடியாது. அந்த ஞானம் எல்லாருக்கும் டக்குன்னு வந்துடாது. காதறந்து ஊசியும் வாராது காணும் கிடைவிட்டு. யாரோ கோடியில எத்தனையோ கோடியில ஒருத்தருக்கு அந்த ஞானம் வரும். ஜெனரல் லா என்னன்னா நம்ம ஃபேமிலி இருக்கலாம் நன்னா இருக்கணும் அப்படின்னு சுவாமி கிட்ட வேண்டிக்கிறது தப்பு இல்ல. இப்படி வேண்டி அவ்வளோ வேண்டிட்டு அந்த பாட்டிமா இறந்து போயிட்டு நம்ம மத்ததெல்லாம் அந்த ஆத்மா டிராவல் பண்றது, அதுக்கப்புறம் வந்து சொர்க்கம் நரகம் அது என்ன பாவமோ புண்ணியமா பண்ணிருக்காளோ அதெல்லாம் டிராவல் பண்ணிட்டு அடுத்த பிறவிக்கு வரும்போது என்டையர்லி வேற வீடு. அந்த குழந்தை கண்ணை முடிச்சு பாக்குறது, யாரோ ஒரு அம்மா வந்து அந்த பாலை கொடுத்துட்டு இருக்கா, ஆஹா இவதான் எனக்கு மதர், இவதான் எனக்கு தெய்வம், மாத்திரு தெய்வம் பாபா. அப்ப பழசெல்லாம் அந்த ஃபேமிலிக்காக எத்தனை வேண்டிட்டு இருப்பா, எத்தனை பேரம் பேருக்கு கொள்ளு பேர அவ வரைக்கும் எல்லாத்துக்கும் வேண்டிட்டு இருப்பா. எல்லா பந்தமும் அப்படியே அந்த அறுபட்டு போயாச்சு. இப்ப தொப்புள் கொடி வரவுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறது இந்த அம்மாட்ட இருந்து. சோ இந்த அம்மா சம்பந்தப்பட்ட உறவு தான் நமக்கு வர வைப்போம். எந்த அம்மா கிட்ட வந்தோமோ இதுதான் நம்ம ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் பல பிறவியா நம்ம பார்த்துட்டு இப்படிதான் நடந்துட்டு. எத்தனை பிறவியோ, எத்தனை அன்னையோ, எத்தனை பிறவியோ அப்படின்றார் பட்டினத்தார். எல்லாத்தையும் பார்த்துட்டு சலிச்சுட்டேன் நான் அப்படின்றார். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், பகவானே நீதான் வேணும். சோ எல்லா பிறவையும் பார்த்து நம்மளும் சலிச்சுதான் போயிருக்கோம். ஆனா சலிச்சு போன மாதிரி தெரியல. இதுல ஏதோ ஒரு என்ஜாய்மெண்ட்னு இருக்குன்ட்டு என்ஜாய்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குழந்தையெல்லாம் நம்ம உயிரா நினைக்கிறோம் இல்லையா, அது இன்க்ளூடிங் மை செல்ஃப். அதெல்லாம் கரெக்ட் தானே. ஒரு ஃபாதரா இருந்து அப்படிதானே நினைக்கணும், ஒரு மதரா இருந்து அப்படிதானே நினைக்கணும். ஆனா இந்த மாதிரி பல பிறவைகள் பல குழந்தைக்காக நம்ம தெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம். இப்ப இந்த பிறவிக்கு வந்திருக்கோம். இப்ப நம்ம செய்ய வேண்டிய கடமை செய்யதான் செய்யணும். அவெல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறதும் தப்பில்லை. அதே சமயத்துல தாமரை தண்ணியில ஒட்டாமல் இரு, மாயா எல்லாம் ஜாயான்னு சொல்ற மாதிரி ஏதோ படத்துல இருந்து எடுத்துதான் சொல்றேன். பட் அதுவும் ஒரு மெசேஜ். இதெல்லாம் வந்து ஒரு பக்குவ ஞானம் நமக்கு. நம்ம இண்டிவிஜுவல்,
நம்ம கர்மா தனி. அது செய்யற பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரிதான் அங்க மேல நமக்கு தண்டனையா இல்ல நல்லதான்னு கொடுப்பா. அப்புறம் அதுக்கேத்த மாதிரிதான் பிறவி வரும். அப்ப டோட்டலா இந்த ஃபேமிலி யாருன்னே நமக்கு தெரியாம கடவுள் மைண்ட்ல இருந்து எரேஸ் பண்ணிடுவார். திருப்பி ஒரு பிறவி கொடுத்தா அது புது ஃபேமிலி ஆயிடும். அந்த ஃபேமிலி தான் என் வீடு, என் மனைவி, என் மக்கள் சொல்லிட்டு இருக்க போறோம். அப்படித்தான் நம்மளுக்கு பல பிறவி 1 2 3 10 பிறவி வந்துட்டுன்னா 10வது பிறவில ஒருத்தர் 9 பிறவி எரேஸ் ஆயிடுச்சு. யார் யார் பந்துக்களோ எல்லாம் போயாச்சு. இப்ப இருக்கிறது தான் பந்து, இருக்கிறது தான். அப்படிதான் நம்ம பல பிறவியை பார்த்தாச்சு. ஏ பகவானே, உண்ணுமா என்ன உன்கிட்ட எடுத்துக்காம என்ன இப்படி சுழற்சியிலேயே வச்சிருக்க. இந்த சக்கரம் சுழண்டு இருக்கு, சம்சார சக்கரம்னா அந்த மாதிரி திருப்பி திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணத்திலேயே என்ன உட்கார வச்சிருக்கியே அப்படின்னா அதுக்குதான் குருவா ஆச்சாரியனா ஆதிசங்கர் என்ன சொல்றாருன்னா, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதேன்ற. நம்ம குரு என்ன சொல்றாருன்னா, பகவன் நாமா கோவிந்தா சொல்லு கோவிந்தா சொல்லு. இந்த சம்சார சாகரத்துல இருந்து இந்த சக்கரத்துல இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும். அவன் பாதத்தை பிடிச்சிக்கோ, அவன் தான் உன்னை காப்பாத்துவான். ஹரி 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 அப்படின்னு சொல்ற. அதுல இதே கான்செப்ட் தான் ஓம் நம சிவாய. அதனால அது வித்தியாசம் இல்லை. நான் ஒரே ஒரு லைனா சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி எல்லா தெய்வமும் ஒண்ணுதான். சோ அப்போ அந்த ஹரி ஹரி ஹரின்னு ஹரிநாமத்தை சொல்லு. அது எத்தனை விதமான உன் மாயைகளில இருந்து உன்னை விடுதலை கொடுக்கும். பஜகோவிந்த மீனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அன்னைக்கு கூட அழகா இவங்க சுமித்ரா மேடம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்ப எவ்வளவு விதமான நமக்கு இன்னும் நிறைய அவங்க இது பத்தி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய அந்த தொட காஷ்டத்தோட மீனிங் எல்லாம் கூட ஒரு நாளைக்கு சொன்னாங்க. அந்த மாதிரி குருவோட பக்தி, குரு மேல பக்தி எப்படி பண்றது அப்படின்றத அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்ப நம்ம குரு பூர்ணிமான்றதுனால இதெல்லாம் சொல்றேன் நான். அப்போ ஆதிசங்கரன் நமக்கு அதனால ஜாக்கிரதை மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரா, இது எல்லாமே நாஸ்தி நாஸ்தின்னா என்ன அர்த்தம்னா இது இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் உனக்கு நிலை இல்ல. இந்த மாதிரி பல பிறவி எத்தனையோ மாதா எத்தனையோ சகோதரர்கள் பார்த்தாச்சு, எத்தனையோ குழந்தைகளை பார்த்துட்ட நீ. சோ அப்ப இப்ப நீ நினைக்க வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா பகவன் நாமா பகவன் நாமா. இதுதான் இந்த கிளாஸோட சாரம். என்னன்னா எல்லாரும் வீட்டை விட்டுட்டாலும் கிளம்பி போயிடுங்க எல்லாரும் சொல்லல. யாரும் அப்படி போயிடவும் முடியாது. ஆனா தெரிஞ்சுக்கணும், நம்ம இது எல்லாம் நிலை இல்லாதது, நிலையானது ஒன்றி இறைவன் நாமாதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டு நம்ம லைஃப்ல எந்த அளவுக்கு எல்லாத்தையும் அட்டாச்மெண்டோட இருக்கிற மாதிரியே டிட்டாச்சா இருக்க முடியும்னு கத்துக்கணும். அதான் டெக்னிக். படகு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, படகு தண்ணியில போயிட்டு இருக்கலாம், படகுக்குள்ளதான் தண்ணி இருக்கக்கூடாது. படகுக்குள்ள தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா என்ன ஆகும், படகு மூழ்கி போயிடும். நாம சம்சார சாகரத்துல இருக்கலாம், ஃபேமிலியில இருக்கலாம், அதை விட்டு வெளில ஓடி போயிட வேண்டாம். ஆனா நம்ம மனசுல எண்ணங்கள் முழுக்க நாராயண பக்தி, ஹரிபக்தி, ஓம் நம சிவா, இந்த மாதிரி சிவபக்தி, முருக பக்தி, அந்த மாதிரி தெய்வ பக்தி, தெய்வ சிந்தனை அப்படியே இருந்துட்டு இருக்கட்டும். இந்த கடமையை செஞ்சுட்டே வா. ஆனா ஒரு கையால இறைவன் பாதத்தை தொட்டுண்டே இரு, கடமையும் குடும்ப கடமையும் செஞ்சுட்டு. அப்படி ஒரு டேக்கிள் பண்ண தெரிஞ்சவன் தான் பரமஞானி. மொத்தமா விட்டுட்டு போறதுன்றது அந்த அளவுக்கு உண்மையான பக்குவம் விட்டுட்டு போறதுன்றது நாட் ஏ ஈஸி ஜோக். நம்ம அப்புறம் அங்க போயிட்டு பட்டத்தாருமா நானும் கிளம்புறேன்னு ஒரு துண்டை கட்டு கிளம்பிட்டு அங்க போயிட்டு தலைக்கு சின்னதா ஒரு தலகாணி இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சாலே தப்புன்னா சாதாரண விஷயம் இது. மேல மேல வேற எதோ சாப்பாட்டுக்கு வேண்டியது அது இது நம்ம கேட்கறது வேற. நான் காசு பிடிச்சு பழக்கம் எனக்கு அப்படின்னு சொன்னேன்னாலே போச்சு, நீ இப்படி துண்டு கட்டின்னு வெளில வந்திருக்கவே வேண்டாம். அப்ப அந்த மாதிரி நமக்கு ஒரு சின்ன விஷயங்கள் கூட நமக்கு அந்த ஞானத்தை தான் வேணுமே தவிர அந்த மாதிரி ஈஸியா இல்ல. நல்ல பக்குவம் கிளம்பி போறதுன்றது ஈஸி இல்ல. அது எத்தனையோ கோடி பேருக்கு ஒருத்தருக்கு தான் அந்த ஞானம் வரும். நம்ம எல்லாம் ஆசைப்படலாம், ஆனா பிராக்டிக்கலா அந்த அளவுக்கு ஞானம் வரணும்னா அது இறைவனோட கருணை பார்வை நம்ம மேல படணும், ஆச்சாரியன் குருவோட கருணை பார்வை நம்ம மேல படணும். அப்படி பட்டாதான் அத்தனையும் நம்ம டக்குன்னு திறந்துட்டு அந்த மாதிரி போக முடியும். அந்த மாதிரி இந்த ஒரு சம்சார சாகர துக்கம் தஸ்மா ஜாக்கிரதை. அப்ப அர்த்தம் நாஸ்தின்றார், சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் நாஸ்தின்றார் ஆதிசங்கர் பகவத்பாதர். ஏன்னா நீ விட்டுட்டு போகும்பொழுது உன் வீடு 4-5 வீடு வாங்கியிருக்காரு சார் இவரு, திடீர்னு இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போயிட்டாரு. இப்ப 4-5 வீடும் அவா ஃபேமிலி இருக்குவாளோ இல்ல யாரோ அனுபவிக்க போறான். அப்படி இருக்கும்போது இவனுக்கு அந்த 4-5 வீடுக்கு சம்பாதிச்ச பணமோ இல்ல சம்பாதிச்சது ஏதாவது ஒரு சந்தோஷமோ எதுவும் கிடையாது. இவன் இறந்து போயிட்டான்னா இவன் கூட இவனுக்கு என்ன வரும்னா, வாழ்நாள் என்ன பாவம் பண்ணேன்னு டேட்டாவை எடுத்து வச்சுட்டு பாவம் பண்ண புண்ணியம் பண்ணேன்னு பார்த்துட்டு அதுதான் நமக்கு அதுக்கேற்ற பலன் தான் நம்ம கொடுத்துட்டு இருப்பாளே தவிர, வீடு 4 வாங்கினா இவனை தனியா இவன் பெரிய விஐபி சார்,
ஸ்டேட்டஸ் சொசைட்டில வந்து அவன் மதிப்பான ஆசாமி, நல்ல பணக்காரன் சார், நல்ல டாக்ஸ் எல்லாம் கட்டான் கவர்மெண்ட்டுக்கு, அதனால வந்து இவனை கொஞ்சம் நல்லபடியா ட்ரீட் பண்ணணும்லாம் பண்ண மாட்டான். இப்ப விஐபின்றதால நிறைய பணம் கோடீஸ்வரால தனியா ட்ரீட் பண்றா இல்லையா, எந்த இடத்துல பப்ளிக் எந்த இடத்துல போனாலும் அவளுக்கு தனி ஒரு ராஜ மரியாதை இருக்கும். சார் வாங்க சார், நான் அவளுக்கு சேர் போட்டு உட்கார வைப்பான். எங்கேயாவது பேங்க் போனா கூட நம்மளை பார்த்தா வந்து தெரிஞ்சு விழுவான். அப்படி இருக்கும்போது ஏன்னா அவ பெரிய கோடீஸ்வரா, அந்த பேங்க்ல அந்த அளவுக்கு அக்கௌண்ட் வச்சுட்டு பெரிய பெரிய டிரான்சாக்சன் நடக்கிறதுன்னா அதுக்கு தனி மரியாதை தான். மேனேஜரே உள்ள கூப்பிட்டு பேசுவார், எவ்வளவோ காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்பாரு, எவ்வளவோ அவளுக்கு ரெஸ்பெக்ட் இருந்துன்னு இருக்கும். நம்மளுக்கு அப்படி கொடுக்கலையேன்னா அவன் அவ்வளவு நம்ம நீ 10 ரூபாய் வச்சு டிரான்சாக்சன் பண்ணிட்டு இருக்க, அக்கௌண்ட்லயே பைசா கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் கோடி கோடியா டிரான்சாக்சன் பண்றான். அப்ப இந்த பேங்க்குக்கு அதனால நிறைய ஒரு பெனிஃபிட், அதனால அவளுக்கு ராயல் ட்ரீட்மெண்ட். அதுக்கு அந்த மாதிரி அங்க மேல்லோகத்துல இவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தான் பூலோகத்துல அப்படின்னு அங்க ராயல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் விட்டான்னா அதெல்லாம் கிடையாது. அதை வச்சுலாம் வேல்யூ பண்ண மாட்டான். நம்மள வேல்யூ பண்றது எதை வச்சுன்னா நம்ம பாவ புண்ணியம் எவ்வளோ, இறைவன் நாம எவ்வளவு சொன்ன, சத்காரியங்கள் உன்னோட சரீரத்தால எவ்வளவு பல பேருக்கு பெரும் பரோபகார இதம் சரீரம், எத்தனை மாதிரி சர்வீஸ் பண்ணிருக்க, அதெல்லாம் வந்து வேல்யூ பண்ணி அதை வச்சுதான் சுவாமி வந்து என்ன பண்ணுவாருன்னா நம்ம மேல வந்து தண்டனை கொடுத்துட்டா திருப்பி எந்த மாதிரி பிறப்பை கொடுக்கறது, ஒரு பன்னிக்குட்டி வயிற்றுல குழந்தையா பிறக்கணுமா நம்ம, இல்ல ஒரு நல்ல அம்மா வயிற்றுல குழந்தையா பிறக்கணுமா, இதெல்லாம் டிசைடிங் அத்தாரிட்டி காட். நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மள ட்ரீட் பண்ணுவா. அப்படின்னா அப்ப கிடைக்கிற நேரம் எல்லாம் இறைவன் நாமாவை சொல்லணும். இத பாங்கி கட்டியா பிடிச்சு போட்டுட்டேன்னா என்னைக்கும் உங்களுக்கு இது துணையா இருக்கும். இந்த வார்த்தைகள் துணையா இருக்கும், இந்த உபதேசங்கள் துணையா இருக்கும். சரியா? வெரி குட். அப்ப இந்த கிளாஸ் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இந்தியா டைம்ல வந்து